ஹாய் வணக்கம். இது உங்கள் ஷாமராஜ் கிச்சன் சமையல். இன்றைக்கி ஒரு புதுமையான சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு பட்டர்ஃப்ளை சிக்கன் பேர். ரொம்ப சுவையாக இருக்கும். இது பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பிரியப்பட்டு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இது ஸ்டார்டராகவும் உபயோகிக்கலாம். வாங்க போகலாம், பார்க்கலாம் எப்படி இது செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பட்டர்ஃப்ளை சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு இந்த பிரஸ்ட் சிக்கனை வெட்டி வச்சுருக்கேன். முட்டை, பெரி பெரி மசாலா 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, பிரெட் க்ரம்ஸ் 1 கப்பு, நைஸ் 2 பல் பூண்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் மிளகாய் பொடி, மைதா மாவு, எண்ணெய் தேவையான அளவுங்க. இந்த சிக்கன் பீஸ்லங்க மிளகும் உப்பும் சேர்த்து பூசி வச்சுருக்கேங்க 2 பக்கமும். இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் முட்டையை உடச்சி இதில் முட்டையை உடச்சி ஊற்றி இதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேங்க. போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, இந்த நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதை இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இதை நல்லா பீட் பண்ணி அடுத்ததுங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் 1/2 கப்பு மைதா மாவு போடுறேங்க. 1/2 கப் மைதா மாவு போட்டுட்டு பெரி பெரி மசாலா இருக்குங்க, அது 2 ஸ்பூன் போடுறேங்க. சப்போஸ் இந்த பெரி பெரி மசாலா கிடைக்கலன்றதுன்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பெரி பெரி பவுடர் போட்டால் நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் போடுறேங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக ஆகணுங்க. அவ்வளோதான். இது 2வது. இன்னொரு பிளேட்டில் இந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததுங்க இந்த பவுலில் இருக்கிற முட்டை கலவையை இதில் ஊற்றிடுறேங்க. மிக்சரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இந்த கோழி வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, மிளகும் உப்பும் போட்டு பூச்சி வச்சுருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு இதில் ஒரு பரட் இப்படி ஃபுல்லாக அப்படி நல்லா துவச்சிக்கணுங்க. இது நல்லா போர்ஷன்லேயும் போகிற மாதிரி செஞ்சுக்கணுங்க. செஞ்சுட்டு இந்த மைதா மாவு மிக்சர் வச்சுருக்கேன் இல்லைங்க, மிளகா உப்பு எல்லாம் போட்டு அதில் இதை ஒரு வாட்டி இப்படி இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த கோட் பண்ணிக்கணுங்க. 2 பக்கமும் கோட் பண்ணிக்கணுங்க. 2 பக்கமும் நல்லா மிக்சர் இந்த மைதா மாவும் மிக்சர் நல்லா கோட் ஆகணுங்க. நல்லா எல்லா புறமும் கோட் ஆனவுடனே அடுத்தது இந்த பிரெட் க்ரம்ஸில் அதே மாதிரி ப்ரொசீஜருங்க. அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டிக்கிற மாதிரி பண்ணிவிட்டுங்க. எக்ஸஸாக இருக்கிற இதை எப்படி பண்ணோம்னா எல்லாம் கொட்டிடுங்க. இதை எடுத்து நல்லா எல்லா புறமும் இந்த பிரெட் க்ரம்ஸ் போகணுங்க. போன பிறகு இதை எடுத்துகிட்டு நல்லா ஒதுக்கிட்டு இது மாதிரி வச்சிடணுங்க. வச்சு இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 ஹவர் வைக்கணுங்க. ஃப்ரீசர் 1/2 ஹவர் வச்சுட்டு எடுத்து வறுக்கணுங்க. இது இந்த மேரினேட் பண்ண சிக்கனைங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேங்க. இதை
ஃப்ரையிங் பேனில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுக்கணுங்க. ஒவ்வொரு சைடும் 7 நிமிஷம் அப்படி ஆகுங்க. இது எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரையிங் பேனை அது மேலே வச்சுடுவோம். வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனோடனே ஜஸ்ட்டு ஒரு 2 drops ஆஃப் எண்ணெய், கொஞ்சம் ஆயிலுங்க ஊற்றினா போதுங்க. இந்த கொஞ்சம் சூடாகட்டுங்க. சூடானோடனே இந்த சிக்கனை அப்படியே மேலே போட்டுட வேண்டியதுதாங்க. போட்டுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு அது சவக்கணுங்க. முள்ள அப்படி இது பண்ணி விடணுங்க. இந்த 7 minutes ஆயிடுச்சு. மெல்ல எடுத்து திருப்பி போட்டு இந்த பக்கம் நல்லா சவக்க விடணுங்க. அந்த பக்கமும் இதே மாதிரி ஏறக்குறைய சவக்க விடணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 drops ஆஃப் ஆயில் போட்டால் போகிறோங்க. சரியா? இது முக்கியமாக சிம்மில் வச்சு இந்த திக்னஸ் வேகிற அளவுக்கு ஒரு 7 minutes வேக விடுறாங்க. அதனால தாங்க இவ்வளோ நாள் ஆகுது. நல்லா வெந்துடுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. எடுத்துடலாங்க. இது ஆஃப் பண்ணிடலாங்க. மெயினாக இதுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு தாங்க இது செய்யணும். அவ்வளோதாங்க. இது சிக்கன் பட்டர். இது பட்டர்ஃப்ளை சிக்கனுங்க. இது ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சுவையாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.